ஓம் நமச்சிவாய. குரு பகவான் 9 கிரகங்கள்லயே முழுச்சுவர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, குரு பகவான தான் நம்ம சொல்றோம். அப்பேற்பட்ட குரு பகவானுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தாக்கா, காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் இடத்துக்கு சொந்தக்காரர் அவர்தான். 9ஆம் இடத்த நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, சுயநலமற்ற பொதுநலமான காரகத்துவங்கள் தான் அதுல மேலோங்கி இருக்கு. அதனால அவங்களுக்குன்னு சுயநலமா எதையுமே யோசிச்சுக்க மாட்டாங்க. மத்தவங்களுக்கு எதுவா இருந்தாலும் எடுத்து குடுக்கக்கூடிய அந்த அமைப்பு அவங்களுக்கு இருக்கும். அதனாலதான் அவருக்கு அந்த பேர் வந்தது. அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்த பாழ் பண்ணிருவாரு அப்படிங்கிறதும் ஒரு ஜோதிட விதி இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவரு 9க்கு மட்டுமல்ல 12க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். 12ங்கிறது விரயஸ்தானம். அப்போ அந்த விரயஸ்தானத்தை அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு கொடுத்துருவாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 5ல இருந்தாக்க புத்திர தோஷம்னும், 10ல இருந்தா பதவி பறி போயிருங்கிறதும் இதன் மூலியமா தான் சொல்லப்பட்டது. அது இதுல ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, குரு தனிச்சிருக்கும் போதுதான் இந்த பலனை நம்ம சொல்லணும். உபகிரகங்கள் இருக்கும்போது பலன்கள் மாறி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம். குரு பகவான் 9 கிரகங்கள்லயே முழுச்சுவர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, குரு பகவான தான் நம்ம சொல்றோம். அப்பேற்பட்ட குரு பகவானுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தாக்கா, காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் இடத்துக்கு சொந்தக்காரர் அவர்தான். 9ஆம் இடத்த நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, சுயநலமற்ற பொதுநலமான காரகத்துவங்கள் தான் அதுல மேலோங்கி இருக்கு. அதனால அவங்களுக்குன்னு சுயநலமா எதையுமே யோசிச்சுக்க மாட்டாங்க. மத்தவங்களுக்கு எதுவா இருந்தாலும் எடுத்து குடுக்கக்கூடிய அந்த அமைப்பு அவங்களுக்கு இருக்கும். அதனாலதான் அவருக்கு அந்த பேர் வந்தது. அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்த பாழ் பண்ணிருவாரு அப்படிங்கிறதும் ஒரு ஜோதிட விதி இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவரு 9க்கு மட்டுமல்ல 12க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். 12ங்கிறது விரயஸ்தானம். அப்போ அந்த விரயஸ்தானத்தை அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு கொடுத்துருவாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 5ல இருந்தாக்க புத்திர தோஷம்னும், 10ல இருந்தா பதவி பறி போயிருங்கிறதும் இதன் மூலியமா தான் சொல்லப்பட்டது. அது இதுல ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, குரு தனிச்சிருக்கும் போதுதான் இந்த பலனை நம்ம சொல்லணும். உபகிரகங்கள் இருக்கும்போது பலன்கள் மாறி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம். குரு பகவான் 9 கிரகங்கள்லயே முழுச்சுவர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, குரு பகவான தான் நம்ம சொல்றோம். அப்பேற்பட்ட குரு பகவானுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தாக்கா, காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் இடத்துக்கு சொந்தக்காரர் அவர்தான். 9ஆம் இடத்த நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, சுயநலமற்ற பொதுநலமான காரகத்துவங்கள் தான் அதுல மேலோங்கி இருக்கு. அதனால அவங்களுக்குன்னு சுயநலமா எதையுமே யோசிச்சுக்க மாட்டாங்க. மத்தவங்களுக்கு எதுவா இருந்தாலும் எடுத்து குடுக்கக்கூடிய அந்த அமைப்பு அவங்களுக்கு இருக்கும். அதனாலதான் அவருக்கு அந்த பேர் வந்தது. அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்த பாழ் பண்ணிருவாரு அப்படிங்கிறதும் ஒரு ஜோதிட விதி இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவரு 9க்கு மட்டுமல்ல 12க்கும்